ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்ரீவிகா பேபி படிக்கக்கூடிய ஸ்கூல்லேருந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது பொங்கல் ஃபெஸ்டிவல் சம்மந்தமாக அந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறேங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிடச்ச டாபிக் பார்த்திங்க அப்படின்னா மாட்டுப் பொங்கல் இது சம்மந்தமான டாப்பிக்கில் தான் இப்போ நம்ம இந்த ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு. இது பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வித் சைல்டு இவங்க 2 பேருமே சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் டாபிக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் நமக்கு கிடச்ச டாபிக் பார்த்திங்க அப்படின்னா மாட்டுப் பொங்கல் இது சம்மந்தமான டாபிக் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனிதன் தற்சார்பு வாழ்வியல் முறை, அந்த காலங்களில் வந்து நம்ம எந்தவித விஞ்ஞான காலமும் இல்லாமல் இருக்கும்பொழுது ஒரு மனித தற்சார்பாக எந்தவித ஒரு எதிர்நோக்கமும் இல்லாமல் எந்த அளவுக்கு தற்சார்பு வாழ்வியல் வாழ்ந்தாங்க அது சம்மந்தமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் அந்த வீடியோவில் அதை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா தற்சார்பாக அதாவது இயற்கையாக விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், பழங்கள், அது சம்மந்தமான அறுவடைகள், அதை ஒட்டிய பண்டிகைகள், அது சம்மந்தமான வீடியோவை தான் நான் இந்த வீடியோ பதிவிடுறேன். வாங்க அதுக்கு முன்னாடி ஸ்கூலை பற்றி பார்த்துடலாம். வித்யாசிரம் ப்ளே ஸ்கூல், அதாவது இந்த ஸ்கூல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கே பிடித்தமான ஒரு அழகான ஒரு உட்கட்டமைப்பு வசதியுடன் கூடிய மிகச்சிறந்த ஒரு நிர்வாகம், மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர்கள், தலைசிறந்த ஆசிரியர்கள் இவங்க வச்சு தான் இந்த ஸ்கூலு ரன் ஆகிட்டு இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் மெயின் சிட்டியில் தான் இருக்குதுங்க. இதுக்கு பார்த்திங்க பஸ் ரூட் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர், காந்திபுரம், அங்கேருந்து பார்த்திங்கன்னா 4 திசைகளிலிருந்து அந்த ஸ்கூலுக்கு வரலாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா உக்கடம் பைபாஸ், அதாவது புட்டுவிக்கி ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர்லேருந்து புட்டுவிக்கி ரோடு போகிற வழியில் தான் அந்த ஸ்கூல் இருக்குதுங்க. அது காந்திபுரத்துலேருந்து பேரூர் வழியாக வரலாங்க. அதாவது காந்திபுரம், உக்கடம், பாலக்காடு மெயின் ரோட்லேருந்து கோயம்புத்தூர் பிரிவுன்னு சொல்லி அந்த பக்கத்துலேருந்து இந்த ஸ்கூலுக்கு வரலாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உக்கடம், புட்டுவிக்கி பாலம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த ரூட் வழியாக வரலாங்க. அதாவது 3 திசையில் இருக்குதுங்க. 4வது பார்த்திங்க அப்படின்னா ஒரே பஸ் இருக்குங்க, 3D பஸ்ன்னு சொல்லி வந்து அப்படின்னா கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி கூட இந்த ஸ்கூலுக்கு வரலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்கூல் பற்றின ஃபுல் டீட்டெயில் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கூல் உள்ளே போனோம் அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரிய வரவேற்பு முறை தாங்க. மஞ்சள், குங்குமம், சந்தனம் இதெல்லாம் வச்சு வரவேற்பு முன்னாடி நடத்தியிருந்தாங்க. ஸோ அப்படியே வரவேற்புலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இடதுபுறம் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள் செய்த ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸிபிஷனாக வச்சுருந்தாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு டாபிக் கொடுத்துருந்தாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலி ட்ரீ, அப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டுப் பொங்கல், அடுத்தது ஜூ, அப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கை எழில் சூழ்ந்த இடங்கள், இது சம்மந்தமான டாப்பிக்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபேமிலி ட்ரீயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பை வளர்க்கக்கூடிய ஒரு விதமாக இருந்ததுங்க. அது பார்த்திங்க அப்படின்னா தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, குழந்தைகள், அண்ணன், தம்பி, தங்கைகள், இந்த மாதிரி உறவினர்கள் சம்மந்தமான ஒரு படங்களை விளக்கும் விதமாக இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் இருவரும் இணைந்து தான் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் தயார் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு உறவை மேம்படுத்துங்க. அதாவது குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் இவங்களுக்கு உண்டான ஒரு உறவை மேம்படுத்துறதுக்கு விதமாக அது டாபிக் கொடுத்துருந்தாங்க. ஸ்ரீவிகா பாப்பா, உங்கள் ப்ராஜெக்ட் எங்கே இருக்கு? இங்கே இருக்கா? உங்களுக்கு சூப்பராக இருக்கு. அப்படியே அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தற்சார்பு வாழ்வியல் முறைக்கு உண்டான மாட்டுப் பொங்கல் டாபிக் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைனாக வச்சுருந்தாங்க. அதாவது பொங்கல் பண்டிகை அப்படின்னா என்ன, அது பொங்கல் பண்டிகை எப்படி கொண்டாடுவாங்க, அது விளக்கும் விதமான செய்முறை விளக்கம் தான் அதில் இருந்ததுங்க. அதை பாருங்கள், பார்க்கும்போது மிகவும் அழகாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா விலங்குகள் சரணாலயம், அதான் ஜூ சொல்கிறாங்க இல்லைங்களா, அனிமல். ஸோ அதுவும் வச்சுருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா மிகவும் அருமையாக இருந்ததுங்க. பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்ததுங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டாபிக் செஞ்சுருந்தாங்க. டாபிக் ஒன்று தான், பட் ஆனால் அது டிஃப்ரெண்ட்டு. எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களோட ஒரு திங்கிங் அதை பார்க்கும்பொழுது ரொம்பவே வியப்பாக இருந்ததுங்க. ஸோ அதுக்காக தான் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது பாருங்கள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்குங்க. தற்சார்பு வாழ்வியல் முறைக்கு உண்டான மாட்டுப் பொங்கல் வாழ்வியல் முறை மற்றும் அதற்கு உண்டான பண்டிகைகள், அதுக்கு உண்டான ப்ராஜெக்ட். இதுதான் நம்ம ஸ்ரீவிகா பேபிக்கு ஸ்ரீவிகா அம்மா, அப்புறம் வந்து ஸ்ரீவிகாங்க, 3 பேர் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணது தான். பார்த்திங்கன்னா அதில் கலரிங், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அனிமல்ஸ்லாம் எங்கெங்கே வைக்கணும் இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க தான் சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன இடத்துல தான் அந்த அனிமல்ஸ்லாம் அங்கங்கே லொக்கேட் பண்ணியிருக்கிறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், வீடு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு நாய்க்குட்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டுப் பொங்கல், அந்த டாபிக் அதுதான். ஸோ அதுதான் அது என்ட்ரன்ஸ்லேயே வச்சாச்சுங்க. ஸோ அது மாதிரி தயார் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் ரெடி பண்ணாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் தயார் பண்ணுறதுக்கு ஒரு 3லேருந்து 4 நாள் ஆகிடுச்சுங்க. ஸோ இவங்க சொன்ன டாப்பிக்காக ஸ்கூலில் தான் அந்த டாபிக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி அதை வந்து ஒரு ஒருங்கிணைப்பாக கொண்டு வந்து ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நாள் ஆகிடுச்சுங்க. ஸோ சின்ன ஒர்க் தாங்க, ரொம்ப பட்ஜெட்லாம் கிடையாதுங்க. ஒரு சின்ன கலர் பேப்பர், அப்புறம் பார்த்திங்கன்னா கம், இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான். மொத்தமாக தான் இருக்குங்க, ரொம்ப பெரிய பட்ஜெட்லாம் கிடையாதுங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கவுஷெட் டாபிக் கொடுத்துருந்தாங்க. இது பாருங்கள், பார்த்திங்கன்னா கவுஷெட், அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் பண்டிகை, அதாவது மாட்டுத்தொழுவம், அப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சின்னதாக அதனுடைய சம்பிரதாய முறைகள் படி பயன்படுத்தி அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது மாதிரி தயார் பண்ணியிருந்தாங்க.
பாருங்கள், பார்க்கும்பொழுதே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்குதாங்க பாருங்கள். பேரண்ட்ஸும் வித் சைல்டு 2 பேருடைய கோஆர்டினேஷனில் தான் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் தயாராக இருக்குதுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக எவ்வளோ நேர்த்தியாக சிறப்பாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது பாருங்கள், இதுலேயும் கொஞ்சம் நல்லா ஜூ பண்ணியிருந்தாங்க. மிகவும் சிறப்பாக இருந்ததுங்க. ஜூ பார்த்திங்க அப்படின்னா நேச்சராக ஒரு குழந்தைகளுக்கு உண்டான ஒரு விலங்குகள் சரணாலயம் அதை காட்டின மாதிரி இருந்ததுங்க. மிகவும் சிறப்பாக இருந்ததுங்க அந்த ஜூ பண்ணியிருந்தாங்க. அப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க தான் ஸ்ரீகோட அம்மாங்க. பார்த்திங்க அப்படின்னா இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. மற்ற ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது. பார்த்திங்கன்னா நாம் செய்த ப்ராஜெக்ட்டில் கரும்பு ஒரு மாட்டு வண்டி இது பார்த்திங்க அப்படின்னா லைவாக இருந்ததுங்க. டெக்கரேஷன் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அது மாட்டு வண்டி பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீகோட அம்மா தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதான் பார்த்துட்ருக்குறாங்க. அப்படியே எடுத்து போனோம் அப்படின்னா இந்த லைன் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஜூ தான் பண்ணியிருந்தாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா டாபிக் ஒன்று தாங்க நான் சொன்ன மாதிரி. ஆனால் பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒன்று ஒவ்வொரு விதமாக இருந்ததுங்க. தத்துருவமாக இருந்ததுங்க. அப்படியே பார்க்கும்பொழுது அப்படியே நேச்சராக ஒரு ஜூ பார்க்கும்பொழுது டாப்பிக்கில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி இருந்ததுங்க. ஒன்று பார்த்திங்கன்னா எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லைங்க. பேரண்ட்ஸ் ஆகட்டும் சைல்டு ஆகட்டும் 2 பேரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா லைவாக இருந்த மாதிரியே இருந்ததுங்க. பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். வீடியோவில் பார்க்குறீங்க, வீடியோவில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும். அப்போ நேரில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே தத்துருவமாக இருந்ததுங்க. மிகவும் நேர்த்தியாக அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த பாருங்கள் கவு ஷெட் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். சின்னதாக ஒன்று இருக்குது பாருங்கள். அப்புறம் அதுக்கு அடுத்தது பாருங்கள் கவு ஷெட்லாம் லைவாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். மேல் கூரைகள்லாம் போட்டு அந்த மாதிரி எவ்வளோ ஒரு தன்மையோட நிதானத்தோடு பண்ணியிருக்காங்க பாருங்கள். கவு ஷெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேலே கூரைகள் வெஞ்சிருக்கிறாங்க. பார்த்திங்க அப்படின்னா குளிர்ச்சி அளிக்கக்கூடியது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா விலங்குகள் வந்து நம்ம கால்நடைகள் இதெல்லாம் வந்து நம்ம அதில் வந்து கட்டி வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த குளிர்ச்சி இயற்கையான குளிர்ச்சி கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சிமெண்ட் ஷெட்டில் போட்டிங்க அல்லது தகர ஷெட்டில் போட்டிங்கன்னா ஹீட் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா அப்படியே லைவாக வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த ஷெட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கூரைகள் அதாவது வைக்கோல் அந்த மாதிரி வில்லல் நாணல் புல் அந்த மாதிரி போட்டு பண்ணுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. லைவாக இருந்ததுங்க. பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு சிறப்பாகவும் எந்த அளவுக்கு நேர்த்தியாகவும் எவ்வளோ அழகாக வந்து குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இதை பற்றின அடுத்த வீடியோ உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சேவ் அக்ரிகல்ச்சர்.